மாண்புமிகு சோப்பா பேரவையின் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, கடந்த சோப்பா பேரவை கூட்டத்தொடரில் அப்பா எங்கிருக்கிறார் என்ற கேள்வியை நான் கேட்டிருந்தேன். மகளிர் உரிமை திட்டத்தில் அப்பா இருக்கிறார். மகளிர் விடியல் பேருந்து திட்டத்தில் மகளிர் உள்ளங்களில் அப்பா இருக்கிறார். காலை உணவு திட்டத்தின் வழியாக பள்ளி மாணவர்கள் மனதில் அப்பா இருக்கிறார். தமிழ் புதல்வன், புதுமை பெண், நான் முதல்வன் திட்டங்களின் வழியாக தமிழ்நாட்டு இளைஞர்களின் நெஞ்சத்தில் அப்பா நிலைத்திருக்கிறார். அன்பு சோலை திட்டத்தின் வழியாக ஆதரவற்ற அத்தனை பேர் உள்ளங்களிலும் நிரந்தரமாய் இருக்கிறார் அப்பா என்கிற செய்திகளை இந்த பேரவையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பேரவை தலைவர் அவர்களே, கடந்த கூட்டத்தொடரில் அப்பா எங்கிருக்கிறார் என்ற கேள்வியை நான் வைத்தேன். தமிழ்நாட்டு இளைஞர்கள் அப்பா எங்கிருக்கிறார் என்பதை எனக்கு தெரியப்படுத்தி விட்டார்கள் என்பதை பணிவன்போடு இந்த பேரவையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.